ஹலோ ஆல், நான் ஏஜே. நிறைய பேர் ரீசெண்டாக காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கனால மோஸ்ட் ஆஃப் த சினாரியோவில் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, நிறைய பேர் காலேஜ் லைஃப்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், ஜாலி தான்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் அது நிஜமாவே அப்படி இல்லை. என்ன ஏஜே இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நிஜமாவே அதுதான் உண்மை. ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்லேருந்தே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யுவர் லைஃப் வில் கெட் பெட்டர் டே பை டே. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரை டு ஃபைண்ட் அவுட் யுவர் பேஷன். பேஷன்னால எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றது. இப்போ லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் அப்படி போகணும் அப்படின்றப்போ நம்ம காலேஜ் முடிக்கிறோம், கிடைக்கிற வேலைக்கு ஏதோ ஒன்றுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபெயிலியர் ஆயிடும். நமக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றத நம்ம காலேஜ் லைஃப்லேயே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு காலேஜ் லைஃப்பில் கிடைக்கிற டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த யோசனையிலே இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் முக்கால்வாசி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேபி ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறத பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பிடிக்கலாம். அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த டைம் தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீயான டைம். ஸோ அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பாருங்கள். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த விஷயத்தை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம், அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுங்கள். இப்போது மேபி உங்களுக்கு எடிட்டிங் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். எடிட்டிங் இல்லை ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ்லாம் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த டயத்துக்குள்ளே அதை பற்றி உங்களால் எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண நாலேஜை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக மேபி நீங்களாம் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். மேபி உங்களோட அந்த ஸ்கில்லை வச்சு ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான வேலையும் பார்க்கலாம், சைட் பை சைடாக பார்ட் டைமாக. அது உங்களோட ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் விஷயம் என்னென்னா, ட்ரை டு பி ஓப்பன் மைண்டட். இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ தான் உங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்து அடல்ட் லைஃப், அதாவது காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஐடியாஸ் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஆசை இருக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட சிமிலரான ஒரு பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. மேபி உங்கள் பக்கத்தில் உட்கார்ற இல்லை உங்கள் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட், அந்த பையனுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், பிஸ்னஸ் மைண்டோட இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே ஐடியாவாக இருக்கும். அது உங்கள் ஃப்யூச்சரை பற்றி இருக்கும். மேபி அந்த ஐடியாஸ் வந்து உங்கள் லைஃபே கூட அப்படியே மாற்றி போடலாம். மூணாவது விஷயம், ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். என்ன ஏஜே இப்போ தான் ஸ்கூலில் புக்கெலாம் விட்டுட்டு இங்கேயாவது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம், இங்கேயே வந்து புக்ஸ் படிக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஸ்கூலில் படித்ததெல்லாம் உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டான புக்ஸு. அதில் நீங்கள் வந்து எதுவுமே முக்கால்வாசி லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் மெமரைஸ் தான் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போது நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸாக மேபி இருக்கலாம். அது வந்து உங்களோட லைஃப்பை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான புக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டை ஐடியாஸ்லாம் கொடுக்குற மாதிரி புக்ஸாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு புக்ஸ் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. மேபி அது ஸ்டோரி புக்காக இருந்தாலும் இட்ஸ் ஓகே டு லேர்ன். ஃபோர்த்து விஷயம், டூ எக்ஸசைஸ். ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொட்டீனோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது உங்களோட லைஃப் லாங் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த் தான் முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறது மூலியமாகவோ, இல்லை சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது மூலியமாகவோ, இல்லை ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற மூலியமாகவோ நம்மளோட ஹெல்த்தை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் சோஷியல் கிளப்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜஸ்குள்ளே குடி குடி கிளப்ஸ் இருக்கும். கிளப்புன்னு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லா பீப்புளும் சேர்ந்து ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளப் மூலியமாக ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் காலேஜஸில் என்னென்ன கிளப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளப் எதுலையாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், மேபி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயோ, இல்லை டான்ஸ் மியூசிக் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கான கிளப்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இப்போ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் காலேஜில் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்புறம் பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தனி கிளப்லாம் இருந்துச்சு. அப்படி ஒரு கிளப் இருக்க விஷயமே எனக்கு எங்கள் காலேஜை விட்டு வெளியே போகும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற கிளப் உங்கள் காலேஜில் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஸ்கில்லை இன்னும் எப்படிலாம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அந்த பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.